ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது என்று இபிஎஸ் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து அந்த தொகுதிக்கு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. காங்கிரஸ் வசம் இருந்த இந்த தொகுதியை திமுக கேட்டு பெற்றுள்ளது. மேலும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் VC சந்திரகுமாரை வேட்பாளராக திமுக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது என்று EPS அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். திமுகவினர் ஆட்சி அதிகார பலத்தை பயன்படுத்துவார்கள் என்றும் பணபலத்துடன் பல்வேறு அராஜகங்கள், வன்முறைகள் உள்ளிட்டவற்றை கட்டவிழ்த்து விடுவார்கள் என்றும் தெரிவித்துள்ள EPS இதனால்தான் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநரை கண்டித்து அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்திருந்தால் தான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர், அதிமுக கருப்பு சட்டை அணிந்து வந்தபோது தனக்கு கோபம் வரவில்லை என்றும் சிரிப்புதான் வந்தது என்றும் கூறியுள்ளார். பேரிடர் நிதி கூட தராமல் உள்ள ஒன்றிய அரசை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்து வந்திருந்தால் அதிமுகவினரை பாராட்டியிருப்பேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பெரியார் பற்றி இழிவாக பேசிய சீமான் மீது மேலும் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த புகார்கள் தொடர்பாக சீமான் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் இதுவரை 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் திராவிட கழகம், திராவிட விடுதலை கழகம், வீரலட்சுமி ஆகியோர் அளித்த தனித்தனி புகார்களின் அடிப்படையில் சீமான் மீது மேலும் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னை கிழக்கு சைபர் கிரைம், மேற்கு சைபர் கிரைம், CCP ஆகிய இடங்களில் அளிக்கப்பட்ட புகார்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடப் போவதில்லை என்று EPS அறிவித்துள்ள நிலையில் அந்த தொகுதியில் அதிமுக ஆதரவுடன் தேமுதிக போட்டியிட உள்ளதாகவும் இதற்காக விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரனை களமிறக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் தேமுதிகவில் MLAவாக இருந்த சந்திரகுமார் தற்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக தேமுதிக வேட்பாளரை நிறுத்த பிரேமலதா தற்போது EPS-இடம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரியாரை கொச்சைப்படுத்தும் சீமானுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறிதும் பொறுப்பின்றி ஆணவமாகவும் அநாகரிகமாகவும் சீமான் பேசி வருவதாகவும் அவரது பேச்சு சமூகத்தில் பதற்றம் ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த பிரச்சனையில் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சீமானுக்கு உரிய தண்டனை அளிக்க வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ள நிலையில் விடுமுறைக்காக மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணித்து வருகின்றனர். ஒரே நேரத்தில் ஏராளமான மக்கள் பயணிப்பதால் சென்னை எல்லை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 1,87,330 பேர் பயணம் செய்துள்ளனர். இன்று கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. பொங்கல் பண்டிகையின் போது மக்கள் வசதிக்காக மொத்தம் 44,580 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். திமுக அரசு கடன் வாங்குவதில்தான் முதலிடத்தில் உள்ளதாக EPS குற்றம் சாட்டியுள்ளார். கடன் வாங்கும் திமுக அரசிடம் அதை திருப்பி செலுத்தும் திட்டம் இல்லை என்றும் அவர் சாடியுள்ளார். பல்வேறு வகையிலும் கடன் பெற்று மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திமுக அரசு மகளிருக்கு உதவி செய்வதாக நாடகம் போடுவதாக விமர்சனம் செய்துள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்டவை விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் EPS குற்றம் சாட்டியுள்ளார்.
ஆளுநர் வேலையை விட்டுவிட்டு விவசாயத்திற்கு சென்றுவிடலாம் என்ற எண்ணம் வந்துவிட்டதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் முசிறி MIT வேளாண் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு அவர் உரை நிகழ்த்தினார். தானும் தனது மனைவியும் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் என குறிப்பிட்டு பேசிய ஆளுநர் உலகுக்கே உணவு கொடுப்பவர்கள் விவசாயிகள் என பாராட்டினார். தமிழகத்தில் வரும் 15ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இன்றும் நாளையும் மயிலாடுதுறை, தஞ்சை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. 13ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும், பொங்கல் நாளான 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரையில் கண்டாங்கி சேலை.